சம்பா தலைவா, இது என்ன கீதைக்குள்ள துப்பாக்கி? இதனோட தத்துவம் என்னன்னு எனக்கு புரியலையே. உனக்கு கீதைக்குள்ள இருக்கிற துப்பாக்கி தான்டா தெரியும். ஆனா துப்பாக்கிக்குள்ள இருக்கிற கீதை எனக்கு தான் தெரியும். அது சொல்ற உபதேசத்தால தீராத பிரச்சனையே கிடையாது. ஆமா, இந்த ரங்கநாதங்கிறத எதுக்கு பொட்டியும் கையுமா கும்பிடு போடுறான்? கொடுத்துட்டே வீட்டுல சொல்லிட்டு வந்துரு. தலைவா, இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? ஐயோ ஐயோ ஐயோ, வயித்து வலிக்குதே. என்னையா வயித்து வலி? நெஞ்சு பிடிச்சீங்க? வயிறு இங்கதான் இருக்கு, இங்கதான் வலிக்குது. நெஞ்சு தாங்களே. ஐயோ, மருந்து மாத்திரை போகுது. மாத்திரை இல்லையா, சாப்பாடு. சாப்பாடா? பரவாயில்ல, அதுவும் இருக்குங்களே. இந்த ஹாஸ்பிடல்ல பசிய படிச்ச டாக்டர் யாருமே இல்லையா? ஐயோ அம்மா, ஐயோ தாங்க முடியலையே. ஐயோ என்ன கலாட்டா? கலாட்டா பண்ணனா? நான் கலாட்டா பண்ணல, என் வயிறு தான் கலாட்டா பண்ணுது. தாங்க முடியல டாக்டர். இதுல மருந்து மாத்திரை இருக்கா? அதுல பணம் தான் இருக்கு. ஐயோ, அதான் ரொம்ப இதமா இருக்கு. இப்படி இருந்துட்டு சிஸ்டர், முதல்ல இந்த ஆளை கொண்டு போய் அட்மிட் பண்ணுங்க. ஐயோ ஐயோ, நான் அல்சர்ல துடிக்கிறேனே, கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. பேசாம சும்மா படியா. பேசாம படுத்தா பசி போயிடுமா? சும்மா இருமா. ஐயோ தாங்க முடியலையே, பசிக்குதே. ஐயோ, ஊராம் புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதனால ஆளாளு கொஞ்சம் முழுசா பிரெட் கொடுங்களேன். அந்த வயித்து வலி பேஷண்ட் எங்க? அவனுக்கு வயித்து வலி இல்ல, பசி. எல்லாரோட பிரெட்டையும் எடுத்துட்டு போயிட்டு என்ன எழுதி வச்சிருக்கான் பாருங்க. பசிக்கு திருடினால் பாவம் இல்லை. என்ன வெண்ண மட்டும் தடவி குடுக்குற? ஜாம் இல்லையா? சும்மா இருடா. எவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்லையும் எப்பேற்பட்ட நோய் வந்தாலும் ஜாம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஜாமுக்கும் ஹாஸ்பிடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? டேய் இருடா, கஞ்சி சாப்பிடும்போது ஒரு பாட்டு பாடுவியே, அதை இப்ப பாடு. தேங்க்ஸ் ஃபார் தி பிரெட். நான் சொல்றேன். Oh Lord, thank you for the bread you have given me this day. டேய், அப்படியே தேங்க்ஸ் ஃபார் GH ன்னு சொல்றா. GH னா? GH னா அந்த பிரெட் கம்பெனி பேர். என்ன கம்பெனி? வெண்ண கம்பெனி. அம்மா, நாளைக்கு அம்மாவுக்கு திவசம். அம்மா, நைட் வர மாட்டேன். சரி, வரதனே 2 செருப்பு வச்சு ஆட்சி பண்ணா பரவாயில்ல. உங்க பையன் ஒரு செருப்பு வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்றான் போல இருக்கு. சார் வேலைக்கு போயிருக்காரோ? சரி, வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு, உள்ள மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி நிசப்தமா இருக்கு. சரி பாப்பா, ஒரு கப் காஃபி குடுமா, சூடா. பாலுக்கு என்னமா பண்றது? சரி பாபு, வீட்டுக்காரர் வந்திருக்காருடா. அவருக்கு வாடகை தான் கொடுக்க முடியல, ஒரு வாய் காப்பி கூட கொடுக்க முடியலன்னா ரொம்ப கேவலமா இருக்கும். சாயந்தரம் உனக்கு 2 பாட்டில் பாலா கொடுக்குறேன்னா? இந்த வீட்டுக்கு நீங்க குடி வந்த அன்னைக்கு பால் காய்ச்சினது, அதுக்கப்புறம் பாபு குடிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க பால் காய்ச்சிருங்கன்னு எனக்கு தெரியும். அதனால காஃபி போடுமா, எல்லாரும் குடிக்கலாம். குடி. இவ்வளவு கஷ்டத்துல உன்னை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறான் பாரு உன் மாமன், அவனை கொஞ்சம் பாராட்டலான்னு பார்த்தேன். சாரு, மழையிலேயே ஒத்தக்கால் செருப்போட நீங்க கொடுத்த அட்வான்ஸ் பண்ண முடிஞ்சு 6 மாசமாச்சு. ஒழுகிற வீட்டுக்கு வாடகை கேட்டு வந்திருக்கிறது ஒழுங்கு இல்லத்தான். எனக்கு வேற வழி தெரியல. அதனால இன்னும் 6 மாசத்துக்கு வாடகை பணம் கேட்கறது இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, இன்னும் 6 மாசத்துல வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க. செஞ்சாலும் பத்தாது. சரி, நான் வாசலை தாண்டிட்டேன். சார வெளியே வர சொல்லுங்க, ஜலதோஷம் பிடிச்சுக்க போகுது. பாவி மகனே, உன்னை என் வயித்துல நான்
நான் சுமக்கல, ஆனா என் வயித்துல சுமந்ததையும் சேர்த்து நீ சுமக்கிறியப்பா. பெத்தவங்களுக்கே சோறு போடாத இந்த காலத்துல பூத்தத அரசுக்கு பிறந்துட்டு எங்களுக்கா இப்படி ஓயாம உழைச்சு ஓடா தேஞ்சு போறியப்பா. அம்மா, செத்து போன எங்க அம்மா என்ன பெத்த தவிர வேற எதுவுமே செய்யல. அதனால வருஷத்துல ஒரு நாள் தான் அவங்கள நினைக்கிறேன். ஆனா வாழ்நாள் பூரா உங்களை தான் பெத்த அம்மாவா நினைக்கிறேன். இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன பெத்த மகனா நினைக்கல. இல்லப்பா, நான் பின்னயமா என்ன மூத்த தரத்து பையன் பிரிச்சு பேசுறீங்க? பிரிச்சு பேசலப்பா. உன் கஷ்டத்துல நாங்க யாரும் ஒரு பைசா கூட பங்கு போட்டுக்க முடியலங்கிற வேதனையில தான் அப்படி சொன்னேன். ஆனா என்ன கண்ணே, இங்க முதலாளி, கிட்டத்தட்ட நான் தான். சொல்லுங்கண்ணே. எனக்கு ஒரு வேலை வேணும். டெய்லரிங்ல எதுவும் தெரியாது, ஆனா கத்து கொடுத்தா கத்துப்பேன். கத்து கொடுத்துருவோம் வா. நான் என்ன பண்றேன், முதலாளிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். நீ என்ன பண்ற, சாயங்காலம் 5 மணிக்கு ஹோட்டல் சுனிதாவுக்கு வந்துடுறேன். என்ன புதுசா? அப்புறம் லத்தி உயரம் கூட இல்ல, அதுக்குள்ள ஓகேவா? வா போலாம். வா. எதுவும் தெரியாது சார், எனக்கு ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு சார். நான் தரேன். உன் தங்கச்சியை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. போட்டோ வந்திருக்கு பாரு. எங்க அண்ணனுக்காவது சொல்லி அனுப்புங்க சார். விட்டா மாமாவுக்கே சொல்லி அனுப்ப சொல்ல போல இருக்க. அடியில ஏத்தியா? எப்படி அந்த மாதிரி? என்ன மன்னிச்சிடுண்ணா, நானும் வேலைக்கு போனா உபயோகமா இருக்கும் தானே போனேன். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுண்ணா. சார், என் தங்கச்சிக்கு எந்த விவரமும் தெரியாது சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதா? கைச்சலமோட கண்ட கண்ட ஹோட்டல்ல கண்ணையே நின்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் விபச்சாரிதான் ஐயா. என்ன ப்ராப்ளம்? நேத்தி ஹோட்டல்ல ரைட் பண்ணப்ப இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணோம். அதுல இவரோட தங்கச்சி மட்டும் ரிலீஸ் பண்ணணும்னு இவர் தகராறு பண்ணிட்டு இருக்காரு. சார், சார் நான் தகராறு பண்ணல சார். சத்தியமா சொல்றேன் சார். சார், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார். என் தங்கச்சி மட்டும் விட்டுருங்க சார். சார், என் தங்கச்சி இல்லாம நான் வீட்டுக்கு போனா என் குடும்பமே தற்கொலை பண்ணிட்டு செத்துரும் சார். வெளியில போய் நில்லுங்க சார். வெளியில போய் நில்லுங்க. இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது சார். ఏంటి సార్ అది? చూయింగమ్మా సార్. உனக்கு தெரியுமா? நிரோத். உனக்கு எப்படி தெரியும்? இது குடும்ப கட்டுப்பாடு சாதனம். டிவில சினிமால எல்லாம் பார்த்திருக்கேன். ஐயோ, முந்தா நாள் கல்யாணம் உங்களுக்கு தெரியாத விஷயம் எல்லாம் நேத்துக்கு வயசுக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமே விபச்சாரத்துல ஈடுபட மாட்டேன்னு எழுதியிருக்கேன். எல்லாரும் இதுல ஒரு கையெழுத்து போட்டு வீட்டுக்கு போங்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. நான் போட மாட்டேன். நான் இந்த தப்பு செய்யல சார். கையெழுத்து போட்டா வீட்டுக்கு போலாம், இல்லன்னா கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். சுடுகாட்டுக்கு போனாலும் சரி, நான் இதுல கையெழுத்து போட மாட்டேன். நீங்க போடுங்க. எக்கட சார்? அடியிலையா சார்? விபச்சாரி வேணா குடும்ப பொண்ணா நடிக்கலாம், ஒரு குடும்ப பொண்ணு விபச்சாரியா நடிக்கவே முடியாது. இந்த வித்தியாசம் மற்றவங்களோட நமக்கு தான் கரெக்டா தெரியணும். சாரி சார். அவங்க 3 பேரையும் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த பொண்ணோட பிரதர் வெளியில இருப்பார், வர சொல்லுங்க. எஸ் சார். இந்த பாருமா, வீட்டுக்கு போய் அம்மாவை உத்தரவு கொடுக்க சொல்லு. ஒன்லி டே ஷிஃப்டா?
சீதை போன்ற பெண்கள் இந்த காலத்தில் உண்டா? நான் கேட்கலம்மா, பாக்கி அவளை கேட்டிருக்கு. வாவுட்ட இந்த லாட்ஜிலாம் விட்டா தப்பு இல்ல, இந்த ரிக்ஷா மாமா விட்டா தப்பா? உரைக்காது. டேய் சார், எந்த தப்புமே செய்யாம தானே சார் என் தங்கச்சியை போலீஸ் ஸ்டேஷன் வரை கூட்டு போனீங்க. இப்ப நான் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வரேன் சார். ப்ளீஸ் காம் டவுன். குடும்பமானவே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு சார் உயிரோட இருக்கணும்? தயவு செய்து எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. இது முழுக்க முழுக்க எங்க டிபார்ட்மெண்டோட தப்பு. அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. ஒரு குடும்ப பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தா அந்த பொண்ணுடைய குடும்பத்து மானம் என்ன ஆகுறது எனக்கு தெரியும். அதனாலதான் நானே வந்தேன். வெறும் வாய்க்கு அவள் கிடைச்சது நினைச்சிட்டு எல்லாரும் இந்த விஷயத்தை போட்டு மென்னிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து எல்லாரும் இங்கிட்டு போயிடுங்க. இதை நான் ஒரு போலீஸ் ஆபீசரா சொல்லல, நானும் ஒரு பொண்ணுக்கு அப்பங்கிற முறையில் சொல்றேன். ப்ளீஸ் போங்க, ப்ளீஸ். நடந்த தவறுக்காக நான் உங்க எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.